அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 19/5/2026 அருமையான பராபர வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேலவனை, அழகனை குலகனை, அடியேன் முருகனை, ஆனந்த கூத்தாடியின் மகனை நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க. முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பான வளங்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். என்ன கொடுப்பான் முருகன் அப்படின்னா எல்லாம் கொடுப்பான். வேலை வணங்குவதே என் வேலை, என் வேலையை முருகன் பார்த்து கொள்வான் என கிருபானந்த வாரியாரின் வாக்கு கிணங்க நாம் முருகனை வணங்கி கொண்டே இருப்போம். நம் வேலை அனைத்தையும் முருகப்பெருமான் செவ்வனே செய்து முடிக்கட்டும். நமக்காக அவன் வரட்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் முருகப்பெருமானை எழுந்தருளி நமக்கு நன்மையே செய்யட்டும். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 6:55 வரைக்கும் திருதியை திதி, அதன் பின்பு சதுர்த்தி, பிற்பகல் 12:55 வரைக்கும் மிருகசீரிசம், அதன் பின்பு திருவாதிரை, அதிகாலை 1:05 வரைக்கும் சுகர்மம் நாமயோகம், அதன் பின்பு இரவு 10:05 வரைக்கும் திருதி நாமயோகம். திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி, யோகி ராகு, அவயோக நட்சத்திரம் பரணி, அவயோகி சுக்கரன். அதன் பின்பு சூலம் நாமயோகம். காலை 8:07 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன், அதன் பின்பு மாலை 6:55 வரை கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மேஷத்துல செவ்வாய் ஆட்சி, சூரியன் புதன் 2 பேர் ரிஷபத்துல, குரு சுக்கரன் சந்திரன் 3 பேரும் மிதுனத்துல, கேது சிம்மத்துல, ராகு கும்பத்துல, சனி பகவான் மீனத்துல. இதுல குருவும் சுக்கரனும் ஒன்னா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கூட போய் சந்திரனும் சேர்ந்து இலை எங்களையும் நானும் வாரம்ல அப்படின்னு குரு சுக்கரன் சந்திரன் 3 பேர் ஒன்னா மிதுனத்துல இருக்காங்க. பார்த்து பத்திரமா இருங்க மக்களே. வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி.
ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி, 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.